வேணுமா? ரைட்டா, மைக் இப்போ ஒன் பண்ணிட்டீங்கடா. ஓ இப்போ சார். இப்போ கதைச்சாச்சு தானே? இப்போ மைக் ஆஃப் ஓ பண்ணுங்க. சார். இப்போ மைக் ஆஃப் பண்ணுங்க. ரைட், இவ்வளோதான் விஷயம். ரைட்டா, ஒன்லைக் ஆஃப் லைக் கவனமா பார்த்துக்கொள்ளணும். ராஷிதா கேக்குதா? ராஷிதா, இல்மா, ஜெயினா, சார். அடுத்தது இந்த ஆக்கிபா. ஆக்கிபா கேக்குதா? ஆக்கிபா, ஆக்கிபா கேக்குதா? ஆக்கிபா வரல இன்னைக்கு. பேர் கூப்பிட்டா உடனே அன்மியூட் பண்ணிடணும். சரியா? இதுதான் மெயினான ரூல்ஸ். முபீனா, உங்களோட பேரை கிளிக் பண்ணிமா ரீநேம்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட பேரை மாத்தி கொடுங்க. சரியா? 00 பேர் வச்சுக்கோங்க. என்ன எழுதி இருந்துச்சு? என்ன காரணமா இதுக்கு இப்படி எழுதுனா? என்ன காரணமா இருந்தீங்க? என்ன காரணமா இதுக்கு வந்து இப்படி எழுதியிருந்தா சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். ஆண்டாப்பா, என்ன ரீசன்? என்ன வீடியோ கிளாஸ்ல இருந்த இல்ல, வீடியோ என்ன செய்ய போறோம்? ரிலீஸ் பண்ண போட போறேன். போட போறோம். யாருக்கு? இப்போ உங்களோட ராத்தாமா நானாமா எக்ஸாம் நடக்க போகுதானே அவங்களுக்கு. சரியா? நேற்று சொன்ன அடிப்படையில லிங்க் ஜாயின் ஆகிப்படுது இல்லையே? ஜாயின் ஆகிப்படுமே. கவரேஜ் எல்லாம் ஓகேன்னு பாருங்க. போட் கிளியரா தெரியுதா? ஓ சார். ஓ சார். அரிஷதா, ஓ அரிஷதா சார். விளங்குதா? ஓ சார். அரிஷதா விளங்குதா கதைக்கிறது? ஆ சார். மெனால் விளங்குதா கதைக்கிறது? ரிஃப்தா, அடுத்தது இப்ப புதுசா வந்து இன்னொரு புள்ள வந்துச்சு. எனக்கு பேர் அஸ்மா என்று யாரும் புள்ள வந்துச்சு. அஸ்மா, ரிதாட கூட்டாளியாம் அஸ்மா. ஓ சார். ரைட், ஓகே. அஸ்மான் ரெண்டு அஸ்மா இருக்கீங்களா? ஒரு அஸ்மா எந்த இடம்? சும்மா சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்? ஓ. நீங்க தான் ரிதாட ஃப்ரெண்டா? இல்ல. நானும். அது நீங்க. அப்ப நீங்க எந்த அஸ்மா? இக்கிரிக்கோலா சார். ஒரு ஆள் இக்கிரிக்கோலா, ரிதா இக்கிரிக்கோலா. நீ மட்டும் எங்க இருப்பா? சைனாவா? அது இக்கிரிக்கோலா தானே? அதான். மத்த ஆள் எந்த ஊர்? கண்டி. கண்டி. நீ கண்டி எங்க? அல் ஹிக்மா ஸ்கூலா? இல்ல. அப்ப குறுக்கத்துல ஸ்கூல். உங்களோட ருக்கையா ரியால் அப்படியா? பாத்திமா. பாத்திமா இம்தியாஸ்லையா? ஓ. ரைட், ரைட். ஓகே, சொல்லிட்டு எத்தனை நாள் உங்களோட டே 2? சொல்லுங்க. டே 2, கிளாஸ் நம்பரும் 2. ரைட்டா? எல்லாருக்கும் இது ஓகே? எல்லாரும் போட்டீங்களா? டே 2 எல்லா விஷயம் போட்டாச்சா? ஓ சார். ஓ இந்த சார். நமக்கு போடுறது. ஓ சார். ஓகேயா? நான் வந்து ஏன் லேட்டா வச்சுன்னு சொல்றேன். நான் வந்து அந்த ஓலவெல் இப்ப எழுதுறாங்க இன்னைக்கு ஒரு விதை போட்டிருப்பேனே, போட்டேனா? அந்த இது ஒன்று செமினார்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பிரிண்ட் ஒன்று அடிக்கிறோம். அப்ப அந்த பிரிண்ட் அடிக்கிற இது வந்து டிசைன் கொஞ்சம் பிழைச்சிட்டு, அப்ப அந்த டிசைனை கொடுக்கறதுக்கு தான் போனேன். அதுல கொஞ்சம் நல்ல டைம் ஆயிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சேன். கொஞ்சம் விசிதான சுச்சுவேஷன் தெரிஞ்சது உங்களுக்கு. கொஞ்சம் எல்லாரும் உங்களோட ஸ்டேட்டஸ்ல லிங்க போட்டு வரீங்களா? போட்டு வரீங்களா? போட்டு வாங்க. புதுசா யாரும் இந்த கிளாஸ் முடிய ஜாயின் இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடும். அதே போல என்ன செய்யணும்? கிளாஸ் ஜாயின் பண்ணும். சரி, நான் இப்ப கிளாஸ் ஜாயின் பண்ண ரெண்டாவது. சரி, நேற்று சொன்ன அடிப்படையில் நீங்க சொல்லுங்க. ஒரு வட்டம் இருந்தா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இப்ப நீங்க எல்லாம் நாடகம் பார்த்தீங்கல்ல? யாரும் நாடகம் பார்த்தாங்க? நாடகம் பார்த்தாங்க யாரா இருக்கீங்க? நாடகம் பார்க்கறாங்க. நாடகம் பார்த்தா நான் பார்ப்பேன் சார். என்ன நாடகம் பார்த்தீங்க? என்ன நாடகம்? என்ன நாடகம் பார்த்தீங்க? நாடகமே பார்த்தது இல்லையா நீங்க? ஜி தமிழ், ஸ்டார் விஜய், சன் டிவி அதெல்லாம் போவே நாடகங்கள். சார் டிவில கூட பாக்கியலட்சுமி எல்லாம் பார்த்தேன் சார். பாக்குறேன் சார். பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமி ஃபேன் இருக்கீங்களா? சார் நான் சந்தியா ராகம் பாக்குறேன். பாக்கியலட்சுமி ஃபேன் இருக்கீங்களா? நான் பாக்குறேன். ஓ சார். ரைட். அப்ப இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல எல்லாம் இப்ப ஒரு அடுத்தது போடுறதுக்கு முன்னுக்கு முதலுக்கு முன்னுக்கு என்ன போடுவாங்க? இதுக்கு முன்னுக்கு யாரையோ மைக் வந்து கேஸ் இது காணும். இதுக்கு முன்னுக்கு நடந்ததுன்னு சொல்லி ஒரு விஷயம் போடுவாங்க தானே, இதுவரை நடந்தவை இது. அப்படி போடுறதானே? ஓ இதுவரை சார்.
அது மாதிரி ஓ சார். இங்க என்ன சொல்லுங்க, இதுவரை நடந்தவையில ஒரு வட்டங்கிறது கட்டாயம் யார் தேவை? ஒரு இதுக்கு பேர் என்ன? மைய புள்ளி. இவருக்கு பேர் பரிதி. இப்ப இப்படி எப்படின்னு சொன்னா ஒருத்தரை விட சொல்லக்கூடாது. இதானே உங்களோட ஸ்கூல்ல நடக்குது. எப்படி உங்களோட ஸ்கூல்ல நல்லா படிக்கிற எல்லாரும் விட சொல்லிடுவாங்க, உங்களுக்கு என்ன செய்யும்? விட சொல்ற சான்ஸ் கிடைக்கிறதில்ல. அப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? ஒருத்தவங்க ஒன்றுக்கு விட சொன்னா அதுக்கு அமைதியாகணும், மத்தாக்கள் என்ன செய்யணும்? அதுக்கு விட சொல்லணும். புரிஞ்சிட்டா? பிட் போடுங்க. பிட்டுன்னு பிட் தானே எல்லாரும் இந்த விஷயத்துக்கு. ஸ்கூல்ல அப்படித்தானே உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம போகுது. அப்படித்தானடா? ஸ்கூல்ல அப்படி சான்ஸ் கிடைக்காம போகுது தானே. அதால எல்லாரும் இதுக்கு ஃபிட். சரியா? இப்ப இதை நம்ம இல்லாம போனோம். அப்ப ஒவ்வொருத்தரும் மாறி மாறி விட சொல்லுங்க. ஒருத்தர் சொல்ல முடிஞ்சு அடுத்த கேள்விக்கு வெயிட் பண்ணுங்க. யாருமே சொல்லாட்டி சொல்லுங்க. நீங்க இப்படி மாறி மாறி சொல்லி படிப்போம். அப்படிதான் படிக்கணும் இங்க. அப்படி சொல்லுவேன். அப்ப இதுக்கு பகுதி யாரையோ மைக் வந்து சவுண்ட் திரும்ப திரும்ப கேட்கும். அந்த ஆளை போட்டு நோட் பண்ணு. நதா சரீன் நீங்க வந்து எந்த பெச்? எத்தனையாம் ஆண்டு நீங்க? எந்த வருஷம் ஓடுவர்? உங்களோட அங்க பாருங்க. உங்களோட வந்துமா சவுண்ட் வந்து திரும்ப திரும்ப கேக்குது. ஒன்று நீங்க இயர்போன் அடிச்சிருக்கீங்க. எனக்கு இயர்போனை கழட்டுங்க. இயர்போன் அடிச்சிருக்கீங்க, அன்மியூட் பண்றேன். மியூட் பண்ணி வைங்க. சரியா? உங்களோட சத்தம் இதா கேக்குது, குழப்புது கிளாஸ். சரியா? இதுக்கு பேர் பருதி அல்லது இதுக்கு பேர் என்ன? முழு வட்டம் அல்லது முழு வில் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். வட்ட வில். இப்ப மையத்தையும் பருதியையும் இணைக்கிற நேர்கோட்டுக்கு பேர் என்ன? ஆரை. ஆரை. வட்டத்தில் இருக்கிற இரண்டு புள்ளிகளை இணைக்கும் போது வார கோட்டுக்கு பேர்? நான். எல்லாரும் மாறி மாறி பதில் சொல்லுங்க. இப்ப எனக்கு கோல் பண்ண நான் இந்த மாதிரி செய்தேன். உங்களுக்கு கவரேஜ் இல்லைன்னா நீங்க தான் அதை பார்க்கணும். 2 கட்ட கவரேஜ் காட்டுது. உங்கள வந்துட்டு இதை கொஞ்சம் போனை ஆஃப் பண்ணி பார்த்துட்டு திரும்ப லிங்க் கிளிக் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓடாம பண்ணுங்க. சரியா? இப்படி எல்லாரும் பேக்ரவுண்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து எல்லாரும் ஸ்டேட் வெளியே கேட்டுக்கொள்ள கூடாது. நீங்க கிளாஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான கவனிப்புகள் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அது உண்மை என்ன சொல்றது, என்ன சொல்றது. நீங்க எந்த அளவுக்கு கிளாஸை கவனிக்கிறீங்களோ, கிளாஸுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கும் என்ன செய்யும், சப்போர்ட்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், லிங்க் ஷேர் பண்ணி மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு அட்லீஸ்ட் 3 ஃப்ரெண்ட் கிளாஸுக்கு என்ன செய்யணும், இன்வைட் பண்ணி கூட்டிக் கொண்டு வரணும். சரிதானே? மிச்ச விஷயங்கள் நம்ம இங்க படிக்கிறத வச்சு அவங்க வருவாங்க டைம் கிளாஸுக்கு. புரியுதா? அப்ப நேற்று சொன்னதுல சாராம்சம் மையத்தையும் பரிதியையும் இணைக்கிற நேர்கோட்டுக்கு பேர் என்ன? ஆரை. மையத்திலேக்கு புள்ளிகளை இணைக்கும் போது வர கோட்டுக்கு பேர் வட்டத்திலே இணைக்கும் கோடு. எத்தனை நாடு ஒரு வட்டத்துல? ஒரு வட்டத்துல எத்தனை நாடு உருவாக்கலாம்? பல. அதாவது முடிவிலி. இன்னைக்கு எத்தனை உருவாக்கலாம்? சரியா? முவாத் கேக்குதா? முவாத். ஓ சார். இந்த நான் மாதிரி ஒரு நான் உருவாக்கும் போது இந்த மையத்துக்குள்ளார ஒரு நான் போகும் தானே. இந்த மையத்துக்குள்ளார ஒரு நான், அந்த நானுக்கு பெயர் என்ன? விட்டம். வெரி குட், விட்டம். விட்டம் அப்படின்னா எத்தனை ஆரை வந்து ஒரு விட்டத்தை உருவாக்கும்? 2 ஆரை. அதாவது என்ன எழுதலாம்? விட்டம் D7 2 மடங்கு ஆரை எழுதலாம். அடுத்து நம்ம இன்னொன்று படிச்சோம். ஒரு வட்டத்தில இருந்து இது ஃபாஸ்டா சொல்றது காரணம் என்ன சொல்லுங்க. அப்ப நீங்களே ஃபாஸ்டா சொல்ற ரீசன் என்ன? நேத்து பார்த்துட்டேன். ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டே இப்ப டக்குனு ஒரு குட்டி ரிவிஷன். நமக்கு தெரியும் வட்டத்தில், அதாவது பீட்சா துண்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வெட்டி எடுத்தோம்னு சொன்னா இந்த வெட்டி எடுத்தப்பட்ட பகுதிக்கு பெயர் என்னன்னு சொல்லுங்க? ஆராய்ச்சியில். அந்த பீட்சால வந்துட்டு இந்த கருவி போயிருக்குமே பகுதி உண்டு, அதாவது கிரஞ்சி பகுதின்னு சொல்லுவாங்க, கருவி போன பகுதி, அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட். ஆரைச்சிறை. எல்லாரும் நல்லா படிக்கிறீங்க போல. அப்ப நான் சொல்லி தரதெல்லாம் படிச்சுட்டா என்ன ஆயிருவீங்க? எல்லாரும் சொல்லுங்க. நான் சொல்லி தரதெல்லாம் ஒழுங்கா படிச்சுட்டா என்ன ஆயிருவீங்க?
நல்லா வந்துடுவோம். நல்லா வந்துடும். எல்லாரும் கொப்பையில எழுதி வச்சுக்கோ. சேர்த்து சொல்லி அதை ஃபுல்லா படிச்சிட்டோம்னா நல்லா வந்துடும். சரியா? Right. அப்ப இது வந்து ஆராய்ச்சிலை. ஆராய்ச்சிலையில இருக்கிற இந்த பகுதிக்கு பேர் ஆராய்ச்சிலை. அப்ப ஒரு வட்டம் எத்தனை பாகை கோணத்துல மொத்தமா உருவாக்குவாங்க? ஒரு வட்டம் உருவாக்கும் போது 360 வாட்ஸ்அப் நம்பர் கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இந்த இருக்குது. உங்களோட நண்பர்களுக்கும் அனுப்பி விடுங்க. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டு விடுங்க. இந்தியா கிளாஸ் வந்து நடக்குது அப்படின்னு நான் என்ன நிக்கிறேன். இப்படியே நீங்க என்ன செய்யுங்க, அழகான ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டு விடுங்க. புரியுதா சொன்னது? இல்லைன்னா உங்களுக்கு எப்ப போட வைக்கும். ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் மைக்கில் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். கிளாஸுக்குள்ள வந்தா மைக்கில் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். உள்ள வச்சிருந்தீங்க ரிமூவ் பண்ண சொல்லிடுவேன். அது உங்களுக்கு தான் நஷ்டம். ரைட்டா? சரி. இப்ப இந்த ஆராய்ச்சியை வரையும் போது நமக்கு உண்மையில சின்ன வயசுல கோணம் எப்படி படிச்சோம்? ரெண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டும் போது இடையில் உருவாகிறது என்னது? கோணம். கோணத்தை பேர் வச்சு கூப்பிடலாம் தீட்டா அப்படின்னா வட்டம் கொண்ட போட்டு பேர் கோடு போடலாம். உங்களுக்கு தீட்டா தெரிஞ்சா ஓகே, தீட்டா வந்து கோணம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மைய புள்ளியில உருவாக்குறதால இந்த கோணத்துக்கு பேர் என்ன? ஆராய்ச்சி கோணம் அல்லது மைய கோணம். இந்த தீட்டாவுக்கு பேர் எழுதி வச்சுக்கணும் தமிழ்ல. நான் சொல்ற விஷயம் என்னன்னா தமிழ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா எழுதி வச்சுக்கணும் எல்லாரும். சரியா? ரைட். இப்ப நமக்கு தெரியும் மொத்தமா எத்தனை பாகை கோணம் வரும்? மொத்தமா இந்த வட்டத்தை சுத்தி வர பார்த்தோம்னா 360. அதுல ஒரு குறிப்பிட்ட இந்த பகுதியை தான் நம்ம என்ன செய்யறோம்? வெட்டி எடுக்கிறோம். அப்ப இந்த பகுதியில கோணம் எவ்வளவு? இந்த பகுதியை வெட்டி எடுத்தா இந்த கோணம் எவ்வளவு? தீட்டான்னு சொல்றோம். தீட்டா எத்தனையா வந்தீங்கன்னா ஒரு பாகையில இருந்து 0.1 பாகை வராதா? 0.1 பாகை 0.1 பாகை வராதா? வரும். வந்தீங்களா அந்த தீட்டாக்கு எத்தனை வரைக்கும் வரும்? 360 வரைக்கும் வரும். தர 2πr அப்படின்னா என்ன? வில்லட நீளத்தை காண்றதுக்கான இப்ப வில்லட நீளம் L அப்படின்னா இந்த வில்லட நீளத்தை காண்றதுக்கான என்ன சமன்பாடுன்னு சொல்லி தானே இது அவிச்சு வச்ச போடு. என்ன சமன்பாடு? மேடிக்க தேர்வு நாளை இந்த விஷயம் ஓகேயா? சரியா? ஓ சார், ஆனா போர்ட் கிளியர் இல்ல. போர்ட் கிளியரா தாமா இருக்குது. வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அனுப்ப சொல்லையா? உங்களுக்கு கிளியர் இல்லைன்றதுக்காண்டி எல்லாருக்கும் கிளியர் இல்லைன்னு முடிவு எடுக்கலாமா நாம? பிரசாத் கிளியர் தானே? ராஷிதா கிளியர் தானே போர்ட்? ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அனுப்பணுமானதா உங்களுக்கு? அப்படின்னா யார கவரேஜ்ல பிரச்சனைக்கு அர்த்தம்? உங்களுக்கு ஓ சார். நதா சரின்னு சொல்லி நீங்க பிப்ரவரி எக்ஸாம் எழுதுறீங்க. ஓ சார். பிப்ரவரி எக்ஸாம் எழுதுனா என்னத்துக்குமா இப்போ உள்ள பிள்ளைகிட்ட கிளாஸுக்கு வந்து படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஃபைனல் செமினாருக்குல நீங்க பே பண்ணி வந்திருக்கீங்க. ஓ சார், ஆனா இந்த பாடம் எனக்கு விளங்கல. இந்த பாடம் இப்ப நீங்க படிக்கணும். நீங்க அடுத்த வருஷம் தான் படிச்சு கொடுப்பீங்க போல. நீங்க ஜனவரி நீங்க வந்தது டேட்டாவே அப்படிதானே? சரியான டேட் கணக்கு இல்ல சார், இந்த பாடம் நான் படிக்க இல்ல. ஐத்தான் மத்த பாடம் தான் கிளியரா? ஓ சார், இந்த பாடம் நான் படிக்க இல்ல சார். மைக்கில் ஓபன் பண்ணி ஆன் பண்ணுங்க. மைக் வந்து சரியான சவுண்ட் கேக்குது. ஓ சார். நீங்க இன்னொரு ஏதோ ஒரு பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப இது வந்து 360 பாகை. இதெல்லாம் ஓகே தானே? சரி. இப்ப இவ்வளவுதான் நேற்று கிளாஸ்ல ஃபுல்லா படிச்சிருந்தோம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த கோணங்கள் என்னென்ன கோணங்கள் வரலாம், என்னென்ன வரலாம், அதுக்கு என்னென்ன ஷார்ட் விஷயங்கள் இருக்குன்றத பாப்போமா? சரி. உதாரணத்துக்கு இப்போ ஒரு இதுல வரக்கூடிய கோணங்கள் எக்ஸாம்பிளா கேள்விகள், அதாவது எக்ஸாம மெயின் பண்ணணும்டா. எல்லாரும் லிங்க போய் ஷேர் பண்ணிட்டு வந்துருக்க மறக்காம. எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் சப்போர்ட் தரணும். நானும் சப்போர்ட் தருவேன், நீங்களும் சப்போர்ட் தருவேன். தீட்டாண்டு வர்ற கோணம் சில கோணமா வரும்போது நம்ம இருந்து என்ன செய்யக்கூடாது? இதுக்கப்புறம் பிரிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. இதை என்ன செய்யணும்? டிரெக்டா யூஸ் பண்ணப்படும். என்னது? டிரெக்ட் யூஸ். என்ன யூஸ்? டிரெக்ட் யூஸ். இப்ப உதாரணத்துக்கு இது ஒரு 30 பாகைன்னு வைங்க. அப்ப இங்க எத்தனை போட்டிருக்கீங்க? இங்க எத்தனை போட்டிருக்கீங்க? 30. அப்ப 30 பாகைக்கு 360 பாகைனா இதை நம்ம சுருக்கி எத்தனை போட்டுக்கலாம்?
சுருக்குங்க எல்லாரும். 13 மேல் 1. எத்தனை மேட்ல 12 மேல் 1. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஒன்றின் ஒண்ணு. கீழ் 12. எல்லாரும் ஒன்றின் கீழ் 12. ஒருத்தர் ஒன்றுக்கு சொல்லிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க சொல்ல வேணும். நீங்க அமைதியாகி மத்தாரு. இப்ப இதுல முதலாவது செஞ்சீங்க இந்த பூஜ்ஜியத்தையும் வெட்டிப்பா. அது எப்படி பூஜ்ஜியத்தை வெட்டுறாங்க? உண்மையில என்ன நடக்கும்? 0 வகுப்படும். இல்ல 0 என்னென்னு வகுப்படும்? அது பூஜ்ஜியமே இல்லை. 10ஆல ரைட்டா? மேலே இருக்கிறதையும் 10ஆல வகுப்படும், கீழே இருக்கிறதையும் 10ஆல வகுப்படும். அப்ப இது ஒரு முறை வெட்டுறாங்க. இப்படிதான் வெட்டி கிளாஸ்ல வந்து செய்யறாங்க எல்லாரும். புரிஞ்சுட்டா? உண்மையில கிளாஸ்ல இப்ப வெட்டுறதுக்கு காரணம் என்ன? 10ஆல இவரையும் பிரிக்கிறாங்க, இவரையும் பிரிக்கிறாங்க. சரியா? அடுத்தது 3 பிரிச்சா ஒரு முறை. 36 3 பிரிச்சா 12 முறை. 60 மேல் 30 எத்தனை நிலையை வச்சுப்பீங்க? ஒன்றின் கீழ் 12. ஒன்னில் 12. மத்தாக்களை விட சொல்லுங்க. சொல்றாங்களே திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் வருது. நிப்பாட்டு வேணும் அதுக்கு அந்த ஆக்களை கதைக்காம மிச்சாக்கள் மட்டும் கதைக்க வந்துடும். அதெல்லாம் எல்லாருமே மாத்தி சொல்லணும். அடுத்தது சொல்லையா, லிங்க் ஷேர் பண்ணிட்டு வாங்க. நான் ஸ்டேட்டஸ் போய் பார்ப்பேன் எல்லாரையும். பேமெண்ட் கிளாஸ் வர எல்லாரும் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். யார் யார் சப்போர்ட் பண்றது, யார் யார் நம்மளோட சப்போர்ட்டா இருக்கீங்க பார்த்து. சரியா? அடுத்தது 45 பாகையின் கீழ் இப்ப சொன்னாங்க மிச்சாக்கள் சொல்லுங்க ஆகும். 45 பாகையின் கீழ் 360 பாகை சொல்லுங்க. சொன்னாங்க சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஆனா தமிழ் தானே சொன்னேன். தமிழ் சொன்னாங்க சொல்லாதீங்க. அது மத்தாக்களை எஃபெக்ட் பண்ணுமல்ல. மிச்சாக்கள் சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்தது 60 பாகையின் கீழ் 360 பாகை சொன்னாங்க. நிப்பாட்டி வச்சு கொடுங்க. மத்தாக்கள் ட்ரை பண்ணுங்க. மத்தாக்கள் ஒன்றின் கீழ் 6. அதே மாதிரி அடுத்தது 6. 4 கீழ் 6. இன்னும் சொல்லவே எழுதவே இல்லை. பிள்ளை மைக் ஆன் பண்ணி கொஞ்சம் மெதுவா கதைங்க, கத்தாதீங்க. பொறுமை. சரியா? ஆர்வம் புரியுது. அவ்வளவு ஆர்வம் வேணா, கொஞ்சம் மெதுவா. 90 தான் சொல்ல சொன்னேன். சான்ஸ் கொடுங்க. எப்படி சொன்னான்னு பிள்ளையா? 4 வேற வேறையா? இல்ல தானே? அடுத்தது இது என்னன்னு சொல்லலாம்? ஒன்றின் 3. சரியா? அடுத்தது இது என்னன்னு சொல்லலாம்? சொன்னாங்க சொல்ல வேணாம் ப்ளீஸ். சொன்னாங்க சொல்ல வேணாம் சொல்லாது. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரே குரல் கேட்க கூடாது. எல்லாரும் மாறி மாறி கேட்கணும். எத்தனை வந்திக்கும்? 4 எத்தனை? 4 கீழ் 3. 4 மேல் 3. எல்லாரும் கொஞ்சம் 4 மேல் 3. 4 வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி கொடுங்க. கிளாஸ் ஜாயின் பண்றாங்க, ஜாயின் பண்ணி கொடுங்க. சரியா? அடுத்தது அவ்வளவு போதும். பட் இருந்தாலும் இன்னொன்னுதான் செய்யுங்க. 360 பாகையின் மேல் 270 பாகை. 4 மேல் 3. அதுவும் 4 மேல் 3, இதுவும் 4 மேல் 3. இது சரியா? சொன்னது எல்லாரும் பார்த்தது நீங்களே. அது சரியா? இல்ல. அந்த புள்ள கொண்டு செஞ்சதுக்காக அப்படி எழுதுறதா? அப்ப சரியா பிள்ளையா? பிள்ளை பிரிச்சு ஆகும்.
மைக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுனா மறு ஒன்ல இருக்கக்கூடாது. நான் பார்க்கும்போது ஒருத்தர் மைக் ஒன்ல வந்துட்டு திரும்ப ஓப்பன் பண்ணாட்டி எனக்கு பார்க்கலும். அடுத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க இன்னும் ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு வாங்க. சொல்லுங்க பிள்ளை, இதுக்கு என்ன வரும்? 2 கீழ் 3. 3/2. 2/3. எப்படி 3/2 வரும்? யாருடா அது 3/2? ஷலோமி ஷலோமி தான் இதோட சொன்னது. ஷலோமி கேக்குதா? ஷலோமி கேக்குதா? பேரு கூப்பிட்டு உடனே வந்துடணும், சரியா? இந்த பேரு கூப்பிட்டு நான் ஒளிஞ்சிப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ரைட்டா? என்னடா சொல்லுங்க. சார் அந்த 360 மேல் 24 போட்டிருக்கீங்க சார். 240. ஓ சார் 240. அது வந்து 2/3. 2/3 வழியா கேட்டு போடணும். எத்தனையால மேலே கீழே 120 பிரிச்சா 120 பிரிச்சா 2 முறை, 360 120 பிரிச்சா 3 முறை. 120 வாய்ப்பாடு தெரியுமா? 120 வாய்ப்பாடு எல்லாருக்கும் 120 வாய்ப்பாடு. ஓமா 120 வாய்ப்பாடு சொல்லுவாங்க. இங்க 120 நமக்கு எத்தனை வாய்ப்பாடு தெரியும்? 10 வாய்ப்பாடு தெரியுமா இல்லையா? 12 வாய்ப்பாடு. 12 வாய்ப்பாடு தெரியாதா? 12 வாய்ப்பாடு தெரியும். என்ன செய்யும்? போட்டா என்ன வாய்ப்பாடு? 120 வாய்ப்பாடு. அவ்வளவுதான் விஷயம். சிம்பிளா யோசிங்க. அப்ப இதுக்கு என்ன வந்தீங்க? இதுக்கு பிரிச்சீங்கன்னா 4/3. தம்பி 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 புரிஞ்சு கொள்ளுங்க. இதான் ஸ்கூல்ல நடக்குது. இது ஸ்கூல்ல நடக்கிறதால தான் என்ன நடக்குது. நான் உங்களை விட சொல்ல வேணாம்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் மாறி மாறி விட சொல்லுங்க. புரிஞ்சுட்டா சொன்னது? யாரும் கோச்சு கொள்ளல தானே இந்த விஷயத்துக்கு? கோச்சு கொள்றீங்களா? கோச்சு கொள்றீங்களா? இல்ல சார். நல்லா படிக்க உங்களோட ஸ்கூல்கள்ல எல்லாத்துமே இதானே நடக்கிறது. நல்லா படிக்கிற பிள்ளை விட சொல்லிடும், டீச்சரும் அவன் சொல்லி எழுதி போயிடுவாங்க. ஆனா அதே இதை நான் செஞ்சேன்னு சொன்னா நானும் தோத்துட்டேன் தானே. இதுல நானும் தோத்துட்டேன் தானே. அதே விஷயம் தான் நானும் செய்யறேன். அதெல்லாம் நான் அப்படி செய்யல. ஒரு பொடியை விட சொல்லிட்டீங்க. இப்ப தம்பி வந்து இதுக்கு விட சொல்லிட்டான். அடுத்தது அவன் என்ன செய்யணும்? தன்னை மனசால தானே உணர்ந்து அடுத்தது இன்னொருத்தர் சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். இதான உண்மையான நல்ல நல்ல ஒழுக்கமான நம்மளோட சமுதாயத்துக்கு அர்த்தம். அப்படிதானே? சரிதான் நான் சொல்றது. யாராலும் யாருமே என்ன செய்யக்கூடாது, பாதிக்க படக்கூடாது. வளையில தம்பி சொன்ன உனக்கு சேவலைத்தான். இப்ப பிரிச்சீங்க ஒரு மேலையும் கீழையும் 90 பிரிங்க. 0 இல்லாம போனா 9 பிரிக்கணும். 9 பிரிச்சா 3 முறை, கீழே வந்து 4. இதெல்லாம் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கோணத்துல இப்படியான விஷயங்கள் வரும்போது நம்ம டைரக்டா என்ன செய்யணும்? இப்படி யூஸ் பண்ணணும். நான் ஒன்றை மட்டும் விட்டுட்டேன். எதையும் சொல்லுங்க அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. கண்டுபிடிக்காம எல்லாரும். மேல் 180. வெரி குட். 360 பாகைகள் 180 இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 360 பாகைகள் 180 எவ்வளவு? சொல்லுங்க எல்லாம். ட்ரை பண்ணுங்க. அரை. மேல் 1 அது என்ன வட்டம்? இது என்ன வட்டம்? இப்படி வந்தா என்ன வட்டம்? இப்படி வந்தா என்ன வட்டம்? அரை வட்டம். அரை வட்டம். சரிதானே? இப்ப அடுத்தது பார்ப்போம். இப்ப இதுல என்ன செய்வோம்? கொஞ்சம் கேள்விகள் எடுத்து இப்ப செஞ்சு பார்ப்போமா? சும்மா ஒரு ட்ரையலா நீங்க எல்லாம் கேள்வி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி இதையும் பார்த்துருவோம். இப்ப இந்த ஆராய்ச்சி இருக்குதானே, இந்த ஆராய்ச்சி இது வில்லுன்னு சொல்லுவோம். வில்லுக்கு பேர் என்ன? ஆராய்ச்சி வில்லுக்கு பேர் எல்லுன்னு வச்சுக்கொள்வோம். இதுக்கு பேர் ஒரு ஆரை, இதுக்கு பேர் இன்னும் ஒரு ஆரை. இவர சுற்றளவு கேட்டாங்க எப்படி நம்ம எழுதுவோம்? இவர சுற்றளவு கேட்டா தம்பி தங்கச்சிமா இருக்கலாம். அச்சாப்பிள்ளையில எல்லாம் பிரிண்ட் எடுத்தீங்களா இன்னைக்கு பிடிஎஃப்? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டீங்க. சைட்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருந்துச்சு. மேல வாசிச்சு கொள்ளணும். மாறுகிரி சரி விருப்பமானார்கள் பெயிட் குரூப் வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ல இருந்து எல்லாம் வரும். சரியா? இப்ப என்ன செய்யணும்? சுற்றளவுன்னா என்ன?
இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆர் சக எல் சக ஆர். எனக்கு சொல்லுங்க. இடையில என்னது அடுத்து இதுல சில டைம் நான் எழுதும் போது கொஞ்சம் லேட் ஆகி தான் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னு சொல்லுங்க, டஸ்ட் வரக்கூடாது. நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் தண்ணி போட்டு தான் எழுதுறேன். ஆனா அப்படி எழுதுனப்புறம் இதெல்லாம் இப்ப உங்களுக்கு நல்லா கிளியரா விளங்கும். அப்படிதான் நல்ல கிளியரா விளங்குதுதான் இப்ப விளங்குது. இப்ப வடிவ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆர் ஆர் எல் நான் போடுறோம். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? இந்த ஆறு எல் எல்லாம் போடுறதுக்கு பேர் என்ன? ஆறுண்டா ஆரை மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஆறுண்டா ஆரை எனக்கு தெரியும். அதெல்லாம் என்ன? இங்கிலீஷ்ல ஏபிசிடினா என்ன? இங்கிலீஷ்ல ஏபிசிடி இங்கிலீஷ்ல ஏபிசிடினா என்ன? அல்பபெட் ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் செட் வரைக்கும், கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் செட் வரைக்கும் இருக்கு. இது இங்கிலீஷ்ல போனா அல்பபெட் அல்பபெட். ஆனா பட் மெட்ஸ்ல வந்தா இவங்களுக்கு பேர் சொல்லுவோம். நம்மளோட பாசையில சொல்ல போனா தெரியா 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 கணியம். இதுக்கப்புறம் சொல்ல போறது இல்ல. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு பேர் அட்சர கணிதங்கள். அப்படிதான் இங்கிலீஷ்ல சொல்லணும்னு சொன்னா அல்ஜிப்ரேட். அங்கால ஏதாவது வரும், நம்பர்ஸ் சிம்போல்ஸ் இப்படி இப்படி நிறைய இருக்கு. நம்ம என்ன செய்வோம், இப்போதைக்கு என்ன தேவை நமக்கு, இது நம்மளை பொறுத்தவரை இப்போதைக்கு என்ன தெரியா கணிதம். அவ்வளவுதான் விஷயம். இப்ப இதை நம்ம கூட்டும் போது பாருங்க, ஓலைகளாக ஈஸியா கூட்டிடுவாங்க. ஏன்னா 10ஆம் ஆண்டு அதை படிச்சிருவாங்க கொஞ்ச காலத்துல. புதிய 10ஆம் ஆண்டு வரும்போது இது கூட்டல் என்னன்னு சொல்லியே தெரியாது. அதுக்கு நான் அவங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இப்ப என்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு போன் இருக்கா, இது ஒரு போன், இதுவும் ஒரு போன், ரெண்டு போன் இருக்கு. இப்ப ஒரு போன் சக இன்னொரு போன் கூட்டின எத்தனை போன்? அதே மாதிரி இங்க ஒரு ஆர் இங்க ஒரு ஆர் கூட்டின எத்தனை ஆர் வரும்? சக எல். சரியா? ஏன் சக எல்லுன்னு போட்டோம்? ரெண்டு ஆர் எல் எழுதிக்கணும். அது உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படியே எழுதுறது. அதுக்கும் பாருங்க, இப்ப என்கிட்ட இதுல எத்தனை போன் இருக்கு? ஒன்று. இதுக்கு பேர் தெரியுமா? இதுக்கு பேர் மசாஜ் கன். பாத்தீங்களா எப்படி அமர்த்தினா? அது எப்படி தெரியுதா? இப்படி வந்து கழுத்துல ரிலாக்ஸ் ஆயிடும். சரியா? அப்ப நான் இப்ப கூட்டும்போது பாருங்க, நான் கூட்டும்போது இப்படி கூட்டிடுமா? ரெண்டு போன் மசாஜ் கன் கூட்டிடுமா? அப்ப ஒரு போன் இன்னொரு போன் இப்படி இப்படி ஓர்டர் இருக்கும். ஒரு போன் மசாஜ் கன் இன்னொரு போன். அப்ப கூட்டினா எப்படி வரும்? ரெண்டு போனும் மசாஜ் கன்னும். அப்ப வடிவ பார்த்துக் கொள்ளுங்க. வேற வேற தெரியா கணியங்கள் கூட்டுப்பட்டா பிளஸ் போட்டு மட்டும்தான் என்ன செய்யணும், நம்மளால எழுதலாம். பிளஸ் போட்டு மட்டும்தான் என்ன செய்யலாம், நம்மளால எழுதலும். சரியா? இப்படி விளக்கமா சொல்லும் போது நான் சொல்ற விஷயத்த நான் தமிழ்ல அழகா எழுதி வச்சுட்டா நீங்க என்ன ஆயிருவீங்க? சரியா? கட்டாயம் நீங்க வந்து உங்க சேலத்துல போட்டு விடுங்க. 9 மணி வரைக்கும் நடக்கும். சரியா? கவலைப்படாதீங்க, இன்னும் 1 மாசம். அதுக்கப்புறம் நம்ம அழகா ரிலாக்ஸா எத்தனை மணிக்கு படிப்போம்? உங்களுக்கு ராத்தா மாதிரி நானா மாதிரிலாம் அனுப்பி போட்டு 8:45 இருந்து 10:15 10:30 மட்டும் படிப்போம். சரியா? ரைட்டா? அது வரைக்கும் தான். அது வரைக்கும் இந்த டைம் ஓகே தானே? என்னடாப்பா அப்படிதான்? அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கலாம். அது வரைக்கும் பாவம் தானே, அவன் போகட்டுமேனே. அப்படிதானே? பாவம் தானே, போகட்டும். அது வரைக்கும் அவங்களுக்கு தான். சரியா? அடுத்த விஷயம், இப்ப நான் அவங்களுக்கு ஒரு அடுத்ததா இன்னொன்று சொல்லித்தாரேன். இப்போ ஒரு அரை வட்டம் எங்கேயாவது கண்டா என்ன கண்டா? அரை வட்டத்தை
கண்டால் நீங்க எல்லாரும் அரைவட்டத்தை கண்டால் என்ன செய்வீங்க? அரைவட்டத்தை கண்டா என்ன செய்வீங்க? கவலைப்படாதீங்க, இந்த சைட்ல எல்லாம் அழிச்சது நான் இல்ல, இன்னொருத்தர். யாரு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியாதானே? எங்க வீட்டு ஒரு குட்டி சிங்கம் ஒன்று இருக்கு. தம்பி சார். அவர் தெரியாதவங்களுக்கு நான் கூட்டிட்டு வரேன் பிறகு, சரியா? அவர் பிஸியா சயின்ஸ் பாடம் படிச்சுட்டு. அரைவட்டத்தை கண்டால் என்ன செய்யணும் அப்படின்னா, வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்படித்தானே அரைவட்டம் வைக்கும். ஒரு அரைவட்டை, இதுக்கு பேர் என்ன? அரைவட்ட வில். 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 அரைவட்டம். வில். அரைவட்ட வில். மையத்திலிருந்து இதுவரைக்குமான தூரத்துக்கு பெயர் என்ன? ஆரை. ஆரை. இப்ப மையத்திலிருந்து இந்த ஒசரம் வரைக்குமான தூரத்துக்கு பேர் என்ன? நான். என்ன நானா வரும்? அதுவும் ஆரை. மையத்திலிருந்து பகுதி வரைக்குமான தூரம் அதுவும் ஆரைதான். குழப்பம் வைக்க கூடாது. இப்ப இதுக்கு சமன்பாடு எழுதி நீங்க என்ன செய்யணும்? இந்த அரைவட்ட வில்லிட நீளம் கேபிட்டல் எல் வைக்கல. என்னையில் கேபிட்டல் எல். அப்ப எனக்கு பொது சமன்பாட சொல்லுங்க. எல் சமன் 360 பாகையின் மேல் இந்த இப்ப நம்ம போட போறது 180. ஆனா நான் என்ன கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட? பொது சமன்பாடு அவிச்சு வச்சிருக்கேன். எத்தனை? தீட்டா தர 2πr. சரியா? நீங்க தேவையான அதை எல்லாருக்கும் வழங்கி விட்டோ, வள விட்டோ, ஓ. புரிஞ்சிக்கோ. அடுத்து இங்க யாரோ ஹனாண்டு இருக்குள்ள மைக்கோன்ல வச்சுக்கி மைக்கில் ஓஃப் பண்ணிக்கணும். கனவுலோகத்துல இருக்கீங்க. முபீனா விளங்கிட்டா உங்களுக்கு? ஓ சார். அத்தீஜா விளங்கிட்டா? ரீமா பானு, முபஸ்ஸிரா, அலீப், அலீப் விளங்கிட்டா? அலீப் ரைட். இப்ப டீட்டா எத்தனை போடுவோம்? 360 மேல் 180. இது எத்தனை பாகை கோணம்? இந்த மைய கோணம் 180 பாகைக்கு 360 பாகை தர 2πr. பைக்கு பதில் எத்தனை போடுவோம்? 22க்கு 7. இது இப்போதைக்கு தேவையா? நான் என்ன கதைச்சேன்? இங்க வெறும் 6ல தான் கழிச்சிட்டேன். இப்போதைக்கு அவர் தேவையில்லை. உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் பண்றோம்னு சொல்லிட்டாரு. அப்ப சமன் 180 360க்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் எப்படி போடுவீங்க? அரை வட்டம்டா அரை, கால் வட்டம்டா 4 மேல் 1. சரி. வரும் 1/2 தர 2πr. இங்க இவங்க 3 பேர் என்ன செய்யறாங்க? தங்களுக்குள்ள என்ன பண்றாங்க? தங்களுக்குள்ள என்ன பண்றாங்க? அந்த 3 பேரும் பெருக்கு பண்றாங்க. இப்ப இந்த ரெண்டும் இவர் மேலே இருக்கு கீழே இருக்கு. அப்ப வகுத்தல் தானே. 2 வகுத்தா ஒரு முறை, இந்த 2 வகுத்தா ஒரு முறை. அப்ப பேலன்ஸ் என்ன வந்திக்கும்? லாஸ்டா கீழே இருக்கிறதெல்லாம் ஒண்டாயிட்டு. அப்ப எழுத வேண்டிய அவசியம் இல்ல. மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கன்னா ஒண்டா இருக்கணும். 1 பைதரா பையார். அப்ப இனி அரைவட்ட வில்லிட சமன்பாடு என்னது? அரைவட்ட வில்லிட சமன்பாடு என்னது? பையார். பையார். சொல்லுங்க. அரைவட்ட வில்லிட சமன்பாடு என்ன? அரைவட்ட வில்லிட சமன்பாடு என்ன? பையார். வெரி குட். சரியா? இதெல்லாம் தமிழ்ல எழுதிங்க. அழகா விஷயத்தை எல்லாரும் தமிழ்ல எழுதினீங்களா? என்கிட்ட படிக்க வச்சா பிள்ளை எல்லாம் தமிழ்ல படிக்க பாருங்களா? சரியா? என்ன செஞ்சு வச்சீங்க? கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் வரேன்.
ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? எம்பையர் குட்டிப்புள்ள கேக்குதா உனக்கு? ஓ சார். ம். இப்ப தென் இதுவும் ஓகே. இப்ப என்ன செய்யும்? நம்ம அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்ன செய்ய போறோம்? டிரெக்டா கேள்வி செய்ய போறோம். கேள்வி என்ன செய்யணும்? முதலாவது நான் குட்டி குட்டி கேள்வி சேர் செஞ்சிடணுமா இல்லையா? உங்களுக்கு பெரிய பெரிய கேள்வி தரணுமா இல்லையா? அப்பதானே சேர்ன்ற அர்த்தம். சரிதானே சொல்றது? சரிதானே சொல்றது? சரிதானே சொல்றது? சரி மாதிரினா அப்படித்தானே அர்த்தம். என்ன என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு குட்டி குட்டி கேள்வி நான் செஞ்சு விட்டுட்டு பெரிய கேள்வி என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட தரணும். உடனே என்ன சொன்னது? ரைட். இப்ப என்ன செய்வோம்? கேள்வி ஒன்று எடுத்து செய்வோம். எங்க நான் உங்களுக்கு அழகான கேள்வி கொஞ்சம் எழுதி வச்சுங்க. ரைட். உங்களுக்கு பாக்குறதுக்கு சார் வந்து ஸ்லோவா கொண்டு போற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில ஸ்லோவா கொண்டு போறேன்னா இல்லாட்டி விஷயமா கொண்டு போறேன்னா? விஷயமா நமக்கு விஷயம் முக்கியமா ஸ்லோ முக்கியமா? விஷயம் முக்கியம். விஷயம். ஆ? என்ன ஹம்தா மைக்ரோஃபோனுங்கோ? இப்போ உங்களுக்கு ஈஸியான கேள்வியா? இப்ப படிச்சதுலேயே சிம்பிளா வந்துதான். சரியா? இப்ப செஞ்சதை வச்சுக்கொண்டு ஒரு எக்ஸாம்பிள் தான். சரியா? இப்ப இந்த இது இருக்க இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். சரியா? எக்ஸாம்பிள் ஒரு அரை வட்டம் நீக்கி ஒரு அரை வட்டம் நீக்கி. சரியா? சிம்பிளா தான் தரேன், பெருசா கஷ்டப்படுது. ஒரு அரை வட்டம் நீக்கி அதுல ஆரை வந்து 14 மீட்டர். கவனமா பார்த்துக்கணும். எத்தனை? 14 மீட்டர். இதுல சுற்றளவு எவ்வளவு? சுற்றளவு எவ்வளவு? இதைத்தான் நீங்க காணணும். என்னத்தை காணணும்? சுற்றளவு எவ்வளவு? இதைத்தான் காணணும். கண்டாக ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. சொல்றா என்னத்தை இன்னொருக்கா சொல்றா? இந்த கேள்விய. அரைவட்டம் ஆரை வந்து 14 மீட்டர். இதுல சுற்றளவை காணணும். நீங்க முதலா எடுத்தோன்னே இப்படி ஒரு கேள்வி சாரான்னு யோசிக்காதீங்க. எந்த காரணம் கொண்டு யாரும் என்ன சொல்லக்கூடாது? செஞ்சு முடிஞ்சோன்னு விடைய சொல்ல கூடாது. விடைய சொல்லுங்க. நீங்களே விடைய சொல்ல கூடாது. ஏன்? ஏன்னு சொல்லுங்க. மத்தாக்கள் செய்ய நம்ம என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும். ஆப்திகா விட சொல்லிக்காங்க. அனீஷா நீங்க விடைய செட்ல போட்டுடுங்க. அப்படின்னா உங்களுக்கு அப்படி அவ்வளோ இதா இருந்துச்சுன்னா டக்குன்னு செட்ல போட்டுருணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிடுங்க. சரியா பிள்ளைகள்? அடே வியாழக்கிழமை பொங்கல் என்ன? அப்படிதானே? பொங்கல் இல்லையா வியாழன்? என்ன ஒவ்வொருத்தருக்கு ஒருவரோட வருது? என்னமோ பிள்ளையா இருக்கே. ரிமாசா விளங்கி. விட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். யாராவது விட சொன்னீங்க மாதிரி மறுவ ரிமூவ் தான். விட சொல்ல வேணாம். ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. செட்ல விடைய போடுங்க. மத்தாக்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். ரிஃப்தா செஞ்சிட்டியா பிள்ளை? ரிஃப்தா பிள்ளை செஞ்சிட்டியா? ஷாஹித் செஞ்சிட்டீங்களா? அப்படி மைக் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். போன் பேர்ல வேற ஜாயின் பண்ணிக்கிங்க. ரிமூவ் பண்ணலாம். அது மைக் ஆன் பண்ணிக்கிட்டீங்க. இன்னொரு முறை ஆன் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணி விடுவேன். குழப்பங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. மேல ஒருத்தன் இருக்கார். அவருக்கு பேர் அல்லாஹ்ன்னு சொல்லுவாங்க. அவரு பிறகு உங்களை ஒரு நாளைக்கு வச்சு செய்வார். அப்ப தோணுமே என்னன்னு சொல்லி. என்னடா சொல்ற? சரிதானே? அவ்வளவுதான விஷயம். எல்லாம் கிளியர் தானே? போட் எல்லாம் கிளியரு? பேசில்லே? ரிஷ்வா செஞ்சிட்டீங்களா? ஓகே. எல்லாருக்கும் என்ன ஆன்சர் வந்துச்சு? டைம் போதும். 22 22 என்ன ஆன்சர்? 72 நிமிடம்.
இது 14 மீட்டர். நான் 44 தெளிவா சொன்னேன். உங்களுக்கு நம்பர் ஒரு வேலை விளையாடி நான் 14 மீட்டர்னு தெளிவா சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விட சொல்றீங்க. என்னென்ன விட சொன்னாங்க மத்தாக்கள் சொல்லுங்க. என்ன விட வந்துச்சு உங்களுக்கு? 74 மீட்டர். 44 மீட்டர். 44 எனக்கு 44 கொஞ்சம் வெயிட். இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. சுற்றளவு அப்படின்னு சொல்லும்போது நான் என்னத்துல அளவெல்லாம் கூட்டிக்கணும்? இந்த 2 ஆரையிலையும் கூட்டிக்கணும். அதே போல இந்த முழு என்னதையும் கூட்டிக்கணும்? வில்லிடையும் கூட்டிக்கணும். அப்ப நீங்க என்ன மிஸ்டேக் விட்டீங்கன்னு நான் சொல்லையா? இந்த வில்லிடங்கிறது கூட்டுது. நான் சொன்ன சரியா? அப்ப சுற்றளவுன்றதை மறந்துட்டீங்க எல்லாரும் பாத்தீங்களா? உண்மையா இல்லையா? மறந்துட்டீங்கன்னு லைட்டா மறந்துட்டீங்களா இல்லையா? இப்பதான் உங்களுக்கு போகுது. நீங்க அவசரமா எல்லாமே நான் படிச்சுட்டு இந்த கிழமைய ஓடவே எழுத போறோம்னா நிக்காதீங்க. பொறுமையா அவசரம் தான் படிப்போம். சரி, அவசரம் இல்லதான் உங்களுக்கு. மெதுவா பொறுமையா விஷயம் பண்ணி படிக்கணும். சரி, 6 மார்க்ஸ் கிடைக்க போகுது. அப்ப ஒழுங்கா படிச்சுட்டா சரி. அப்ப என்ன செய்யும்? முதலாவதா இதுல என்ன செய்வோம்? கூட்டுவோம். சரியா? கூட்டினா சும்மா சாதாரணமா கூட்டினா வந்திருக்கும். சுற்றளவு சமன் எல் சக ஆர் சக கூட்டினா என்ன? எல் சக 2r. இதுதான் அதுல சுற்றளவு. இப்ப என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? எல்லிட நீளத்தை காணும். எல்லுக்கு என்ன சமன்பாடு? அரைவட்ட வில் தான். அரைவட்ட வில் அப்படின்றதால அரைவட்ட நான் தான் ஷார்ட்கட் சொல்லி தந்தாச்சு. நம்ம இதுக்கு ஈஸியான வழிகளை கண்டுபிடிச்சிட்டேன். ஓமா இல்லையா? கண்டுபிடிச்சோமா இல்லையா? கண்டுபிடிச்சோம். அப்புறம் இல்லையே. அப்ப அரைவட்ட வில் சமன் ஒரு புள்ளோன்னு நீங்க மெசேஜ் போடுது சார். கவரேஜ் இல்லையா? நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கே 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை மெசேஜ் போடுதுன்னு சொன்னா அந்த பிள்ளை எவ்வளவு படிக்கணும்னு ஆசை நினைக்கணும் விளங்குது தானே? சொல்ல விளைஞ்சு எல்லாருக்கும். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறது 58க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். 54க்கு மெசேஜ் போட சரி கவரேஜ் இல்லையா? கொஞ்சம் ரெக்கார்டிங் அனுப்புறீங்களா? நான் சொல்லிட்டேன். இப்படி மெசேஜ் இன்னொரு முறை போட்டீங்கன்னு சொன்னா நீ கடைசி வரைக்கும் மெட்ஸ்ல மார்க்ஸே என்ன செய்ய மாட்டா? எடுக்க மாட்டா. ஏன்டா அதுல என்ன காரணம்? பச்சை பொய் அங்கே சரியா? சோ அந்த காரணம் சொல்லாதீங்க. டெய்லி முயற்சி செஞ்சு படிச்சா மட்டும்தான் கட்டாயம் என்ன கிடைக்கும்? உனக்கு வெற்றி கிடைக்கும். புரிஞ்சுட்டா? சும்மா கிடைக்காது வெற்றி. கொஞ்சம் கஷ்டப்படணும். சும்மா வந்தோடனே எனக்கு இந்த இது மார்க்ஸ் வரும்டா. ஒரு உள்ள வந்து சரியான மெட்ஸ்ல கஷ்டம். சரி, இன்னைக்கு ரெக்கார்டிங் அனுப்புறீங்கன்னு கேட்டா இப்ப வந்து லைவா இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் இருந்து படிக்கிற மாதிரி தான். உண்மை இல்ல, நேர்ல போய் படிக்கிற மாதிரி தானே இங்க விட சொல்லி படிக்கும் போது அது வேற கிளாஸ்ல என்ன செய்யாது கிடைக்காது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துலயும் கிடைக்குது. காரணம்னா நம்ம போட்ட வேதம் தான். நம்ம போட்டு அடி அப்படி. சரியா? அப்ப அரைவட்ட வில்லுக்கான இதை தனியே காணுங்க. அரைவட்ட வில்லுக்கு தனியே காணுங்க. பைக்கு பதில எத்தனை போடுவோம்? 22க்கு 6 எத்தனை? 14. இப்ப 7 இதுவும் எத்தனைக்கு? 14 மேல 7 கீழே. அப்ப 7 பிரிச்சா ஒரு முறை. அதான் சரி. ஓபன சொல்லிட்டேன். ஒரு முறை ஓபன் பண்ணீங்கன்னா ரிமூவ் பண்ணுவேன். விளங்கிச்சா? உங்களை மறுபடியும் சொல்லணுமாண்ணா? இல்ல தானே? 7 பிரிச்ச ஒரு முறை, 14 பிரிச்சா 2 முறை. அப்ப எத்தனை ஒரு பேருக்குண்ணா? 44 மீட்டர். அப்ப இது 44. அப்ப 6 2 மடங்கு என்ன? வில்ல கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வில் என்னது? எல் சமன் எத்தனை? 44 மீட்டர். நம்ம இப்படி எழுதும் போது மீட்டர் போடணுமா? இங்க எழுதும் போது மீட்டர் போடணுமா? இப்படி கூட்டல் போடும் போது போடணுமா தேவையில்லையா? தேவை இல்லை. என்னது தேவை இல்லை? எப்ப கேள்வியில கடைசி விடையில தான் என்ன தேவை உங்களுக்கு? மீட்டர் தேவை. சரிதானே? சக 2 தர எத்தனை? 14. கூட்டினா எத்தனை? 44 சக 2 தர 14 எத்தனை? 28. கூட்டினா எத்தனை வந்திருக்கோம் சொல்லுங்க. கூட்டினா எத்தனை வந்திருக்கோம்? 44
72 மீட்டர். 72 72 72 மீட்டர். நீங்க வழியா கேளுங்க. 6789க்கு நான் வந்து கிளாஸ் வந்து ஒரு காலத்துல செஞ்சேன். 72. சரிங்க, யாரோ கேள்வி கேட்டாங்க, இப்ப சொல்றேன். ஒரு காலத்துல செஞ்சேன். இன்ஷால்ல இந்த ஓலவர் பேட்ச் முடிஞ்ச பிறகு ஃப்ரீ செஷனா ஒரு மாசத்துக்கு என்ன செய்யும் நடக்கும். அதுல எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அதை டீச் பண்றது ஓகே இருக்கா, ஜூம் அது அவங்களுக்கு ஃபெமிலியரா இருக்குதா, இல்லாட்டி கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத நான் ட்ரையல் வெர்ஷனோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் 6 to 9 ஸ்டார்ட் பண்ணலாம். பட் என்ன செஞ்சிடும், நம்மளோட ஃபோக்கஸ் ஆன 10 11 குறைஞ்சி நம்மளோட முழு நோக்கம் என்ன வரும், பிள்ளைகள் அதிகமா வரணும் 6 to 9க்குன்னு சொல்லி மைண்ட் செட் மாறிடும். அதெல்லாம் நான் இப்போ வரைக்கும் 10 11 மட்டும் செய்யறது. நீ எந்த லெவல்ல இருந்து வந்தாலும் அன்றைக்கு ஒரு நானா வந்து கட்சி தெரியுமா 5 மாசம் இருந்த நானா வந்து ஞாபகம் இருக்கா, முதலாம் நாள் வந்த அளவுக்கு தெரியும் நினைவிக்கா. மார்க்ஸ் எடுத்த நானா வந்துட்டு பி எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்னோட எய்ம் என்னது, ஏ எடுக்கிறவனே ஏ எடுக்க வைக்கிறத எய்ம், இல்லாட்டி ஃபெயில் ஆகிக்கவனா நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு போறத எய்ம். அதுதான் நம்மளோட முழு முதல் நோக்கம். புரிஞ்சுட்டா? மைக்கிலோ அப்படி கொடுங்க. இப்ப கூட்டுனா 72 என்ன வந்திக்கும் மீட்டர். உண்மையில சொல்லுங்க, இப்படி கூட்டி வெறுமனே 72 போட்டு எத்தனை பேர்? மைக்கிலோ பண்ணி கொடுங்க. யாரோ சுல்ஹாவோ அவங்களுக்கு கவரேஜ் இல்லை போல, நோட் பண்ணாதீங்க. 72 மீட்டர் போடாம 72 மட்டும் போட்டா கிடையாது. உண்மையை மட்டும் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. உண்மையா இருந்தா தான் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். யார் 72 மட்டும் போட்டது? நான் அட, சார். இதுக்கு பேர் சொல்லுவாங்க சாதாரண மிஸ்டேக். சாதாரண பிஸ்கெட். என்னது சாதாரண பிஸ்கெட்? சொல்லுங்க, என்னது இது? சாதாரண 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 மிஸ்டேக். பிஸ்கெட்டா மிஸ்டேக்கா? மிஸ்டேக். ஏன் இந்த மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லுங்க யாராவது. இதுதான் சொல்றது ஹியூமன் டேக் எரர். இப்ப நான் பேசிட்டு சரியா 72ன்னு சொன்னா அது மாம்பழமா ஆயிக்கலாம், கொய்யாப்பழமா ஆயிக்கலாம், என்ன வேணா நினைக்கலாம். பக்கத்துல இருக்க அழகுதான் அதை முடிவு செய்யுது. அப்ப எப்பயுமே என்ன நிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது நேத்து கூட சொல்லி தந்தேன், என்ன முக்கிய மிகிழ், குறி முக்கியம். குறி முக்கிய மிகிழ். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொன்று இடத்த சொல்லி தரேன், என்ன முக்கிய மிகிழ், அழகு முக்கிய மிகிழ். அழகா சொல்லுங்க எல்லாரும், அழகு முக்கிய மிகிழ். இப்ப அடுத்தது போவோமா? எல்லாம் களைச்சு போயிட்டீங்களா? இப்ப களைச்சு போயிட்டீங்களா? சார் டவுட் உண்டு. ஒரு டவுட் தானா? நான் நிறைய கேட்பீங்கன்னு பார்த்தேனே. சொல்லுங்கம்மா, என்ன டவுட் உங்களோட? ஒரு டவுட்டா? ரின்ஸா கேக்குதா? ஓ சார். எந்த ஊர் நீங்க? சார் அந்த ஆரை நீளம் வந்து 14 மீட்டர் தானே? ஆமா, 14 மீட்டர் தான். மீட்டர்லயே வச்சு செஞ்சா சரி தானே? சென்டிமீட்டர் அப்படி அலகுகள் மாத்த தேவையில்ல தானே? இல்லம்மா, இப்போ ஒரு கேள்வி வந்து மீட்டர்ல கேட்கப்படுது அப்படின்னா அதுல முழு விடையும் என்னத்துக்கு போகும், மீட்டர்லாம் கொடுக்கணும். நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு வேலை இப்படி கேட்கிறான்னு வைங்க, ஒரு அலகு மீட்டர்லயும் இன்னொரு அலகு சென்டிமீட்டர்ல இருந்தா நம்மளால கூட்டிடுமா? கூட்ட இல்லாது. இப்ப நான் கேட்கிறேனே, 1 கிலோ சீனி இருக்கு. இப்ப 3 கிலோ சீனியையும் 100 கிராம் சீனியையும் கூட்டலுமா உங்களால? கூட்டலாம். ஆனா கூட்டி எப்படி சொல்லணும்? 3 கிலோவும் 100 கிராம் சீனி அப்படின்னு சொல்லு. அதே மாதிரி இந்த சென்டிமீட்டருக்கு மாத்துறது நம்ம என்ன செய்யணும், யோசிச்சுதான் செய்யணும். அந்த கேள்விகளை பொறுத்திருக்கும். மற்றபடி மீட்டர்ல இருந்தா மீட்டர்ல செஞ்சா போதும். ஓகேயா? ரைட். மைக்கில் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹின்ஃபா மைக்ரோஃபோன். ரைட். இப்ப இதெல்லாம் அழிச்சு எழுதிட்டீங்களா? நான் அழிக்க அடுத்ததுக்கு போவையா? அடுத்ததுக்கு அடுத்தது போவையா? இதுல போட்டோ நம்ம பெய்ட் குரூப்ல நேத்து போட்டோம். நேத்து போட்டனா நினைவில்லை எனக்கு. நேத்து போட்டனாடா. ஆம்லேட்
ஓ சார். அப்புறம் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்க இதை சரி நான் போட்டோ எடுத்து வச்சுட்டேன். இப்ப அடுத்ததா நம்ம ஒரு 2 கேள்வி உங்களுக்கு தரேன். சுருக்குன்னு டக்குன்னு செய்றீங்களா? செஞ்சா நம்ம டியூப்ல இருக்கிற கேள்விகளும் கொஞ்சம் கொஞ்சமா போறோம். நாளைக்கு டியூப் கேள்வி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாளைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்கூல்ல அவங்கள கண்டிங்கன்னு சொன்னா சொல்றீங்களா? ஸ்கூல்ல தான் டைரக்ட்ல கண்டா சொல்றீங்களா? இப்படி கிளாஸ் ஒன் நடக்குது வந்து பார்க்க சொல்லி. நாளைக்கு தான் இறுதி ஓ ஃப்ரீ கிளாஸ். சார். அதுக்கப்புறம் ஃப்ரீ கிளாஸ் சொல்றோம். நல்லவே இல்லை தானே உங்கள்ட்ட இது செஞ்சு போட்டு அப்படி செய்யறது நல்லது. அதால நாளைக்கு தான் இறுதி ஃப்ரீ கிளாஸ் அவங்களுக்கு. அடுத்தது பொங்கல் பொங்கல் கொண்டாடுறாங்க இருக்கீங்களா? 11ஆம் ஆண்டாங்கள்ல பொங்கல் கொண்டாடுறாங்க யாருமே இல்லையா? 10ஆம் ஆண்டு பொங்கல் கொண்டாடுறாங்க இருக்கீங்களா? 11ஆம் ஆண்டு பொங்கல் கொண்டாடுறாங்க ஓ சார். ஓம் சார். இப்ப பாத்தீங்களா சேர் வந்து மத்த சேர்மார் மாதிரி இந்த பொங்கலுக்கு அதுக்கெல்லாம் லீவு தர மாட்டாரான்ட்டு. எம்மதமும் எம்மதமும் சம்மதம். ஆகவே உங்களுக்கு அப்படியான லீவுகள் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், நம்மட பண்டிகை இருக்கட்டும், யாரோட பண்டிகை இருக்கட்டும், எல்லா பண்டிகைனாலும் வகுப்புகள் என்ன செய்யாது நடை பெறாது. காரணம் என்ன? எல்லாரும் ஹியூமன் ஹியூமன் தானே எல்லாரும். ஏன் நமக்குன்னு சொல்லி இப்ப நீங்க சில இடத்துல ஒரு கிளாஸுக்கு போனீங்கன்னு சொன்னா இப்ப அந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் அன்னைக்கு சார் வந்து லீவ் எடுக்க சொல்றாரு. அப்படித்தானே? அப்படிதானே? அப்படிதானே? அந்த ஒரு பிள்ளைய மட்டும் அப்படி எல்லாம் இல்லை. நம்மளுடைய எல்லாருக்கும் அன்னைக்கு லீவு தான். நியூ இயருக்கு லீவு தான், கிறிஸ்துமஸுக்கு லீவு தான். எங்க அதுக்கு ஏத்த மாதிரி டைம்ல கொடுப்போம். அவங்க ப்ரேயருக்கு போக வேண்டிய டைம் தான் லீவ். இப்ப இக்கட்டான சூழ்நிலை ஓ லெவலுக்கு போகுது, இந்த டைம்ல லீவ் கொடுப்பாங்களா? அவங்களுக்கு இல்ல. ஆனா அவங்களுக்கு எப்படி லீவ் கொடுக்கப்படும்? காலையில அவங்க பொங்கல் கொண்டாடுற டைம்ல நான் கிளாஸ் வைக்கல தானே காலை கிளாஸ். அப்ப காலை கிளாஸ் அவங்களுக்கு லீவ். அப்படி நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கணும். சரியா? வேற்றுமை என்ன செய்யக்கூடாது நமக்குள்ள? வேற்றுமை இருக்க கூடவே கூடாது. ரைட்டா? இப்போ உங்களுக்கு ஈஸியான கேள்வி தந்து நான் படிச்சு தரையா இல்லாட்டி கஷ்டமான கேள்வி கொடுத்தா? லேசான கேள்வி பார்ப்போம். இதே மாதிரி ஒன்று சார் நான் வில்லின் நிலம் காண்க. சரியா? இது வந்து 2வது எக்ஸாம்பிள். வில்லின் நிலம் காண்றதுதான் கேள்வி. என்ன? இது வந்து எல்லாம் இந்த நீளம். இந்த எல்லை தான் நீங்க காணணும். படிவ கேட்டுக்கொள்ளணும். என்ன கேள்வி கேட்காண்டு எல்லின் நீளம். எல்லின் நீளம் தெரியுமா உங்களுக்கு? இப்படி தந்ததை காணாயிருமா? காணையிலா என்ன தரணும்? மைய கோணம் தரணும். மைய கோணம் நான் உங்களுக்கு ஒரு 150 வரை தரேன். செய்ய தெரியுமா? பயமா? எழுமா? பெட்டா? எழுமா? செஞ்சு காட்டுவீங்களா? ஆரை எத்தனை சென்டிமீட்டர்? 20. ஓ சார். விடையை காணணும். விட சொல்லக்கூடாது. செஞ்சாங்க ஆன்சர் பண்ணணும். அப்படியே உங்களுக்கு ஆர்வம், சரி சரி நான் விட சொல்ல போறேன் சேரன் இதா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும்? செக்ல விடைய கொடுக்கும். புரியுதா? நாளைக்கு உங்களை கண்டு சொல்லு அந்த மாதிரி கிளாஸ் போகுது வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அடுத்து நீ ஒரு 3 நாள் வராம வந்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? நான் படிச்சிருந்தேன் இல்லை யார் படிச்சிருந்தேன் விளங்குங்க. சும்மா போய் இருந்து எழுத வேண்டியதுதான். இங்கன்னா அவங்களுக்கு ஸ்லோ மோஷன்ல மெதுவா கொண்டு போவோம். ஏன்னு சொல்லுங்க. அடுத்த வந்து ரீஃபார்ம் நிப்பாட்டிட்டாங்க தெரியுமா எல்லாருக்கும்? 6ஆம் ஆண்டுக்கு செயல்படுத்த போற ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களே, அது அடுத்த வருடத்துக்கு மாற்றி இருக்கும் தெரியுமா? சொன்னாங்களா? இந்த இதான் ரிலீஸ் பண்ணிருக்கோம். சரியான நல்ல விஷயம் ஒண்ணுதான். ஆனா சரியான கஷ்டம் அதை சரியா கொண்டு வர்றது. ஆனா நல்ல செமையா வரும் அப்படி கொண்டு வந்தா. ஓகே அதுல குட்டிகள் விட செஞ்சாங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. விட செஞ்சாங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. மாஷா அல்லாஹ். மனால் சுலைமான் என்ன கதை? ரொம்ப நிக்கிறா புள்ள. மாஷா அல்லாஹ்.
ரிஃப்டா எந்த ஊருமா? எங்கம்மா? இயர்ஃபோன் அடிச்சிருக்கீங்க. இயர்ஃபோன் அடிச்சிருந்தா கழட்டிட்டு பேசுங்க. எங்க? புதுக்கோட்டை. உடுகொடையா? ஓ சார். உடுகொடைன்னா அரஃபாலையா படிக்கிறீங்க? ஓ சார். சரி 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 சரி. செனாலி சேனா என்ன கதை? உங்க அக்கா சயின்ஸ் பாடம் போய்க்கிறா. அக்காவா மச்சாளா? மச்சி. மச்சி. ம். என்ன கிளாஸ் நான் போய்க்கிருந்தா அப்ப கேட்டீங்களா? கதைக்கு போனாங்க டைம் தாண்டிட்டு என்ன சார்? கேட்டீங்களா சயின்ஸ் கிளாஸ் போங்கிறத பத்தி? ஆ கதைக்கு டைம் தாண்டிட்டு கதைக்கும். சரி. மரியம் மர்சுக் ஓ சார். என்ன என்ன பேர் உங்களோட தங்கச்சிக்கா? தங்கச்சி தம்பியா? தம்பி. தம்பி என்ன பேர்? மகதி. என்ன விட செஞ்சீங்க போல? எத்தனை வந்துச்சு இதுக்கு விட? என்ன வந்துச்சு சொல்லுங்க. 55 சென்டிமீட்டர். சரி பாப்போமே. எல்சமன் ஆக்கிப்பா சமன்பாடு சொல்லுங்க. ஆக்கிப்பா மொத்தம் எத்தனை பாகை கோணம் அமைக்கும்? 360 பாகை. அதுல இருந்து குறிப்பிட்ட கோணம் எத்தனை பாகை? 150. 150 பாகை. தர 2 பைக்கு மேல எத்தனை போடணும்? 22 இங்க 21 எல்லாருமா சொல்லி பாருங்க. நீங்க சொல்லாம அடுத்த சப்போர்ட் பண்ணுங்க. 7 7 பிரிச்சா ஒரு முறை, 21 7 பிரிச்சா 3. 3 முறை. இந்த சைபர் இந்த சைபர் காரணம் என்ன? 2 பேரையும் 10 பிரிக்கிறோம். அடுத்தது 15 3 பிரிச்சா 5 முறை, 36 3 பிரிச்சா 12 முறை. 2 2 பிரிச்சா ஒரு ஒரு முறை, 12 2 பிரிச்சா 6 முறை. 3 பிரிச்சா ஒரு முறை, 6 3 பிரிச்சா 2 முறை, 2 பிரிச்சா ஒரு முறை, 22 பிரிச்சா 11 முறை. எல்லாருமே ஒன்று ஆகிட்டாங்க. மேலே இருக்கிறதுல 5 இங்க 1 இங்க ஒரு 11 இங்க ஒரு 1 1 எல்லாம் கொடுங்க. 5 11 பெருக்குமே 5 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் வர்க்கம். என்னது சென்டிமீட்டர் வர்க்கம். வர்க்கமா? சென்டிமீட்டர். இது ஓகே? எல்லாருக்கும் சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு உங்களுக்கு 55 வருது. வடையக்கடலை நீங்க 55 வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னு சொன்னா காரணம் என்ன வரைக்கும்? ரீசன் என்ன? என்ன தெரிஞ்சுக்காது? இந்த பிரித்தல் செய்யும் போது என்ன தெரிஞ்சுக்காது? வாய்ப்பாடு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? வெட்கப்படணுமா? ஒரு ஒரு கிழமை எடுத்தா வாய்ப்பாடு பாடம் வைக்கணுமா? இல்ல ஒரு கிழமை எடுத்தா ஒரு கிழமை எடுத்து வாய்ப்பாட பாடமாக்குங்க. மேக்ஸ் சும்மா இறங்கும். தெரியுமா? இப்போ உங்களுக்கு ஒரு காட்டு வேலை கேள்வி தெரியா? ஃபாரஸ்ட் ஒர்க் காட்டு வேலை கேள்வி தெரியா? எல்லாரும் வீட்டு என்ன தருவாங்க உங்களுக்கு? எல்லாரும் வீட்டு செஞ்சுட்டு என்ன தருவாங்க? ஹோம் ஒர்க். ஆனா நான் என்ன தருவேன் உங்களுக்கு? கொஞ்சம் டிஃபரெண்ட் தானே இந்த கிளாஸ். உங்களுக்கு வந்த பிறகு இவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. 2வது நாள்லயே கொஞ்சம் கொஞ்சமா டைட்டா இல்லை. இனிமே டைட்டா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வரணும். சரி ஹோம் ஒர்க்கு. ஆனா இது ஹோம் ஒர்க்கா? என்ன ஒர்க்? ஃபோன் ஃபாரஸ்ட். இப்போ உங்களுக்கு கேள்வி ஒன்று தான் செய்யுங்க.
அடிமட்டம்லாம் பாவிக்கிறீங்களா சாப்பிள்? கலர் கலர் பேனை, கலர் பென்சில்லாம் இல்லையே? ஆ. இல்ல எனக்கு அடுத்த ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு எப்படி சேர்த்து தெரியும்னா கேட்கக்கூடாது. நீங்க கெஸ் பண்ணணும். சொல்லுங்க. இந்த பிளவு விட்டுட்டா அழிக்கிறதுக்கு ஒன்று வச்சுப்பா. என்ன பேர் அந்த? நீங்க இப்ப ஒரு நாள் கிளாஸ் முடிய எல்லாரும் என்ன செய்யணும்? நோட் செக் பண்றதுக்கு என்ன செய்யணும் எல்லாரும்? எனக்கு என்ன யாராது ரக்கீஸ் என்ன செய்யணும்? நோட்ஸ் எனக்கு அனுப்பணும். நோட்ஸ் அனுப்பும்போது எந்த காரணம் கொண்டு என்ன நான் கண்ணில் விட்டுறக்கூடாது. எனக்கு எதுக்கான வெட்டி போட்டு அழகா எழுதுங்க. டிப்பெக்ஸ் பாதிக்க வேணாம். இந்த பழக்கம் தான் என்ன செய்யும்? எக்ஸாம் போர்டு வரைக்கும் வரும். மனசுக்காச்ச விஷயம். ரைட். இதெல்லாம் எத்தனை பாகை போனோம்? 90 பாகை. இது கிரில் கேட். கிரில் கேட்னா தெரியுமா உங்களுக்கு? அந்த அலங்காரத்துக்கு வச்சுப்பாங்களே, அலங்காரத்துக்குன்னா அந்த ஜன்னல்ல எல்லாம் எங்கேயுமே இந்த ஷேப் போட்டு பார்த்துருக்கீங்களா? இரும்பால இப்படி செஞ்சு. ஆமாம் சார். இதுல வந்துட்டு இந்த அளவு தூரம் வந்து 21 சென்டிமீட்டராம். நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, சுற்றளவு யாது? இதுல சுற்றளவு யாது? விட யாரும் சொல்லக்கூடாது. காட்டு வேலை கேள்வி எல்லாரும் செஞ்சு கொண்டு வாங்கோ. அடுத்தது கட்டாயம் என்ன செய்யணும்? நீங்க நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடிய முடிய என்ன செய்யணும்? நோட்ஸ இங்க அனுப்பணும். தமிழ்ல நோட் பண்ணணும். மறக்காம என்ன செய்யணும்? நோட்ஸ இந்த நம்பருக்கு அனுப்பி கொண்டு வரணும். அப்பதான் நம்ம என்ன ஆகலாம்? படிச்சு நல்ல நிலைமைக்கு போகலாம். எல்லாரையும் நான் வந்து அனுப்ப மாட்டேன் சார், எனக்கு வந்து மறந்துட்டு சார். இப்போ ஒரு எவ்வளவு நேரம் ஆகும் போட்டோ எடுக்க? இப்ப எழுதின போட்டோ எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 1 செகண்ட். ஒரு ஒரு நிமிஷம் போகுமா? சும்மா சொல்ல, அனுப்புறதுக்கு ஒரு நிமிஷம், போட்டோ எடுக்க ஒரு நிமிஷம், 2 நிமிஷத்துல விஷயம் முடிஞ்சானே. அதால உனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் போக போகுது அப்படின்னா நீ செய்யறதுல தப்பு இல்லை. ஸோ எல்லாரும் கட்டாயம் அனுப்பணும். நாளைக்கு என்ன செய்வீங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சொல்லணும், நாளைக்கு தான் இறுதியா ஒரு ஃப்ரீ கிளாஸ் நடக்கும், வந்து பார்த்துக்கோ. இல்லாட்டி அதுக்கு கூட எப்போ ஜாயின் பண்ணிடும்? நோம்புக்குலாம் வருவானா கிளாஸுக்கு? யோசிச்சு பாரு. நோம்புக்கு வருவானா? நோம்புக்குள்ள தண்ணி குடிக்க தெரிஞ்சுச்சுப்பான், வர மாட்டான். நீங்க வருவீங்க நோம்புக்கு முதலாவது? இன்ஷா அல்லாஹ் வருவேன். இன்ஷா அல்லாஹ். நான் தெளிவா சொல்றேன். நோம்புக்குள்ள அழகா தராவியா முடிய படிக்கும். சரியா? ஒரு 10 மணில இருந்து 11 மணி மட்டும். சரியா? அந்த டைமுக்கு மட்டும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். 9:45 இருந்து 11 மணி அப்படி ஒரு டைம் போடும். சரியா? இந்த நோம்புக்குள்ள. சரியா? மனசுல நல்ல ஒரு விஷயம். ஏத்த மேல இந்த டைம் படிப்போம் சார். விளையாடமா? சரி சார். நீங்க நீங்க சத்தப்படாம இருந்து படிப்பீங்க. யாரு கத்தணும் கதைக்கணும்? யாரு கத்தணும் கதைக்கணும்? ஏழுமா அன்றைக்கு நோம்பு பிடிக்கிறது ஃபுல்லா இருந்து ஆகல வடிவா வாங்கோ. நைட்டுக்கு படிச்சுட்டு அழகா காலில் எழுப்பி என்ன செய்யுங்க? நோம்ப பிடிக்கும். சரியா? அடுத்ததா இன்னொரு கேள்வியும் தரையா? இன்னொன்னு தரையா? இன்னொன்று தர்றதுக்கு டைம் போதுமா? போதாது. சரி, ஓகே. என்னது விளங்கல? என்ன ஜன்னத்? யாரோ ஒருத்தர் ரக்கீஸ்ன்னு சொல்லி வேணுமென்னு அன்மியூட் பண்ணி செய்யறது. தம்பி என்ன பிரச்சனை கூட? என்ன பிரச்சனை? ரக்கீஸ் பின் நியாஸ்தீன் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஓடிட்டான். இந்த பையன் தான் என்ன பக்கம் வாரீங்க? இன்னொன்று தர்றதுக்கு தான் ஆசை. சரி, பரவாயில்ல. இது மட்டும் இல்லை. இப்ப நீ ஸ்டார்டிங் கூட நான் குழப்பக்கூடாது. பாவம் தானே நீங்க. சரி, நாளையில இருந்து என்ன செஞ்சிருவேன்? முழுமையா என்ன செய்ய துவங்கிடுவோம்? சுற்றளவுல வந்த கேள்விகளை செய்ய என்ன செஞ்சிருவோம்? பைலிங்குவல்மா. பைலிங்குவலுக்கு வந்து உங்களுக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா வந்து படிக்கும். உனக்கிட்ட உங்களுக்கு தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல்ரெடி போன பேச்சுலையும் அது போன பேச்சுலையும் தான் படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஓடபுரம் எழுத போறாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் தமிழ் நல்லா அப்படின்னா எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட புக்குக்கு பின்னாடி அழகா டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்குமே. அந்த நானும் வந்து 9ஆம் ஆண்டு தான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன். அதுக்கப்புறம் தமிழுக்கு வந்துட்டேன். சில வேர்ட்ஸ் வந்து டேர்ம்ஸ் வந்து எனக்கு மறந்துட்டேன். தேவைன்னா உங்களுக்கு தெரியாத டேர்ம்ஸ் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். சரியா? சிம்பிள் டேர்ம்ஸ் தான். பெருசா மெட்ஸ்ல வந்துட்டு லாங்குவேஜ் முக்கியம் இல்லை. மெட்ஸ்ல இப்ப நீங்க சிங்கிள வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க.
சும்மா நீங்க மியூட்ல போட்டு சிங்கிற வீடியோ பார்த்தாலும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க, எழுதுற விஷயம் தானே மெயின் அதுல அமைச்சணும். இப்போ உங்களுக்கு விருப்பமான ஜாயின் பண்ணீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க, இப்படி கிளாஸஸ் துவங்கிட்டு கட்டாயமா வந்து ஜாயின் பண்ண சொல்லி. நாளைக்கு எல்லாம் கூட்டிட்டு வரீங்களா? ஆளுக்கு ஒரு 2 ஃப்ரெண்டையாவது வாடா மச்சான். இன்ஷால்லா. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். இன்ஷால்லா சார். ஓகே. சோ அப்படின்னு சொன்னா எல்லாரும் போயிட்டு வாங்கோ. நாளை எத்தனை மணிக்கு? சரியாக 7:50 இருந்து 8 மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணும். இப்பதான் உங்களுக்கு ஸ்டார்டிங். சோ நீங்க என்ன செய்யக்கூடாது, ஐயோ எனக்கு வந்து இந்த கொஞ்சம் டைம் ஆயிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிட்டுன்னு சொன்னா இதை வரி பண்ணணுமா நம்ம? டைம் நமக்கு என்ன? இப்ப எனக்கு திரும்ப எத்தனை மணிக்கு கிளாஸ்? 9:30க்கு கிளாஸிக்கு தோணாது. 11 மணி 11:30 வரைக்கும் நடக்கும். மனசிலாச்ச விஷயம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருக்கும், அவசரம் இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் அடிங்க. டெய்லி என்ன செய்யலாம், நீங்க டெய்லி கிளாஸ் நடக்கிறத அழகான போட்டோஸ் எடுத்து கொலாச் பண்ணி என்ன செய்யலாம், ஸ்டேட்டஸ் போடலாம். அந்த ஸ்டேட்டஸை நானும் என்ன செய்வேன், ரீஷேர் பண்ணுவேன். அதே போல குரூப்லையும் போடுவேன். ஒழுங்கா செஞ்சுக்கணும். அந்த வட்டம் போட்டு அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஹாப்பி பர்த்டே போடுறோம்னா செய்யக்கூடாது, சரியா? ரைட், ஓகே. போயிட்டு வாங்கோ. காட்டு வேலைக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணு. அது நீங்க இவ்வளவு நேரத்துக்கு பாய் பண்ணிக்கணும். சார். பண்ணிக்கலையே. நிக்க மாட்டேங்க சார். அப்படியெல்லாம் இல்ல. என்ன பாரக்கல்லா ஹம்தான். என்ன பேரு? ஆகிஃபா. என்ன விஷயம்? எதிர சுற்றுலா சதுரத்திலேயா இல்ல தொட்டுல போட்டிருக்கு. உள்ளேக்கு கிரில் கேட்டுற சுற்றுலா தான் நீங்க காணணும். இது ஒரு சதுரம், இது ஒரு சதுர ஷேப், மறந்துடாங்க. இது ஒரு சதுர ஷேப். இதுல எல்லாமே எப்படி இருக்கும், ஈக்குவலான ஆகும். இதுவும் 21, இதுவும் 21 சென்டிமீட்டர். ஓகே, போயிட்டு வாங்க. அல்லாடா பாரக்கல்லா. பாய் பாய். பாரக்கல்லா. என்ன முஆத் சத்தம்? பாய் சார். போயிட்டு வாங்க. பாய் சார். பாய். பாய் சார். வலைக்கும் அஸ்ஸலாம்.